ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th சிஎஸ் மேக்ஸ் எடுத்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்றத பற்றி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அதோட கண்டினியூஷன் தான் இந்த பார்ட் 2 வீடியோ. லாஸ்ட் பார்ட்டில் இன்ஜினியரிங், ஃபோரன்சிக்ஸ், டேட்டா சயின்ஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான கோர்சஸோட டீட்டெயில்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தோம். அந்த கோர்ஸில் நீங்கள் என்ன படிப்பீங்க, நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி வேலையெல்லாம் கிடைக்கும், அண்ட் அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி சேலரி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் நான் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ செக் அவுட் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு இதை பார்த்தாலும் சரி, இல்லை இதை முடிச்சுட்டு நீங்கள் அதை போய் கண்டினியூ பண்ணாலும் ஓகே தான். ஸோ இந்த வீடியோவிலே நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்ன அண்ட் அதில் நீங்கள் என்ன படிப்பீங்க, என்ன மாதிரி ஜாப் ரோல், சேலரி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு இன்ஜினியரிங் கோர்சஸில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, இன்ஜினியரிங் பற்றின டீட்டெயில்ஸ்க்காக தான் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அதுக்கு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். அண்ட் மேஜராக ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணி படிக்கக்கூடிய எல்லா இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் தனித்தனி வீடியோவே போட்டிருக்கு. ஸோ அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் கோர்சஸ் பற்றி மட்டும் இல்லாமல் உங்களுக்கான காலேஜஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா அந்த கோர்ஸை எந்தெந்த காலேஜஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ இந்த இடத்துலமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை மிஸ் பண்ண மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் இந்த கரியரை பர்சியூ பண்ண முடியும். இதில் நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக நிறையாவே டேட்டா ப்ரீச்சஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை இந்த மாதிரி டேட்டா ப்ரீச்சஸ், ஹேக்கிங், சைபர் அட்டாக்ஸ் இதிலெல்லாம் இருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், டேட்டாவை எப்படி செக்யூர்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த கோர்ஸில் நீங்கள் இன்டெப்த்தாக படிப்பீங்க. அண்ட் இந்த கோர்ஸில் டியூரேஷன் பார்த்தோம்னா 3 years வருது. உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்க்கும்போது சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டாக போகலாம், நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர், எத்திக்கல் ஹேக்கர், சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர், சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அனாலிஸ்ட் எக்ஸெட்ரா. ஸோ உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா 5.1 lakh per annum இந்த ரேஞ்சில் தான் இருந்துகிட்ருக்கு. சைபர் செக்யூரிட்டியை நீங்கள் ஒரு கரியராக எடுத்து பர்சியூ பண்ணுறதுக்கு பிஎஸ்சி டிகிரி மட்டும் இல்லாமல் வேறு ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து பிடெக் சிஎஸ்சியில் ஸ்பெஷலைசேஷன் இன் சைபர் செக்யூரிட்டி எடுத்து இந்த கரியரை வந்து பர்சூ பண்ணலாம். அது இல்லாமல் பிஇல சைபர் செக்யூரிட்டி எடுத்து கூட படிக்கலாம். பிஎஸ்சி சிஎஸ்லையும் ஒரு சில காலேஜஸ் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது வந்து நிறைய பேருக்கு லா படிக்கணுன்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ இன்டகிரேட்டட் கோர்ஸும் இருக்குது, தனியாக லா கோர்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்டகிரேட்டட் கோர்சஸ் பற்றி பார்த்துடலாம். அண்ட் லா படிக்கிறதுக்கு நீங்கள் 12th என்ன குரூப் வேணாலும் எடுத்துருக்கலாம். அதனால தான் நான் சிஎஸ் மேக்ஸுக்கு கீழேயும் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்றது 2 டிகிரியை ஒன்றா படிக்கிற மாதிரி தான். நீங்கள் தனியாக ஒரு யூஜி படிச்சுட்டு அதுக்கப்புறம் லா கோர்ஸ் படிக்கிறதுக்கு பதிலாக ரெண்டையுமே ஒரே டிகிரியாக 5 years கோர்ஸாக நீங்கள் படிப்பீங்க. ஸோ இதோட டியூரேஷன் 5 years. அண்ட் அந்த இன்டகிரேட்டட் கோர்சஸில் உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் பிகாம் எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, பிஏ எல்எல்பி, பிஎஸ்சி டிகிரியில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி எல்எல்பி. ஸோ இந்த மாதிரி அதில் இருக்க டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸில் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாகவும் நீங்கள் வந்து போக முடியும். டாப் காலேஜஸில் போகிறதுக்கு காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் CLAT அப்படின்ற நேஷ்னல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் டாப் காலேஜஸில் போக முடியும். அண்ட் SCT அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்குது. அடுத்தது 3 year லா கோர்ஸ். இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு யூஜி டிகிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லா கோர்ஸ் எடுத்து படிக்கிறது. இதுக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி டாப் காலேஜஸ் போக முடியும். LSAT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. லா ஸ்கூல் அட்மிஷன் டெஸ்ட் இதை கிளியர் பண்ணுறது மூலிமா டாப் காலேஜஸில் ப்ளேஸ் ஆக முடியும். அண்ட் நீங்கள் லா கோர்ஸ் படிக்கணும்னா நீங்கள் யூஜி டிகிரி என்ன வேணாலும் எடுத்து படிச்சிருந்துருக்கலாம். அது வந்து ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலுமே LLB எடுத்து படிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அண்ட் அடுத்தது உங்களுக்கான ஜாப் ரோல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லாயராக போகலாம், அட்வொகேட், பேரலீகல், லா ஆஃபீஸர், லீகல் அசோசியேட், கார்ப்பரேட் லாயர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஆவரேஜ் சேலரின்னு பார்த்தோம்னா 4 to 6 lakhs per annum இந்த ரேஞ்சில் உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.
அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மேனேஜ்மெண்ட் கோர்சஸ். மேனேஜ்மெண்ட் சைடில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா பிஸ்னஸ் ஓரியன்ட் கான்செப்ட்ஸ் தான். ஒரு பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி பிளான் பண்ணுறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில பிஸ்னஸ் சக்ஸஸ்க்கு தேவையான பேசிக் கான்செப்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து கற்றுப்பீங்க. அண்ட் இதோட டியூரேஷன் பார்த்தோம்னா 3 years வருது. அண்ட் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் மேனேஜர், அக்கௌண்டன்ட், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், பிராண்ட் மேனேஜர், டாக்ஸ் கன்சல்டன்ட் இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களால் போக முடியும். அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஆவரேஜான சேலரி ரேஞ்ச் 4.5 to 7 lakhs per annum இந்த ரேஞ்சில் தான் இருந்துகிட்ருக்கு. சேலரி ரேஞ்ச் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு ஆவரேஜான ரேஞ்ச் தான். ஸோ இதுலேருந்து இதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்றது தான். பட் உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையுமே பொறுத்து சேலரி ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகும். அண்ட் எக்ஸாக்டாக யாருனாலையுமே சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் ரேஞ்ச் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஓகே இந்த அளவுக்கு வந்து நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது. அதுக்காக தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பிஹெச்எம் கோர்ஸ். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் ஹோட்டல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அதோட மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக படிப்பீங்க. அண்ட் அது இல்லாமல் கிச்சன் சர்வீசஸ் அண்ட் ஹோட்டலில் இருக்க ஃப்ரண்ட் ஆஃபீஸோட ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸை வந்து இந்த கோர்ஸில் நீங்கள் படிப்பீங்க. அண்ட் இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தோம்னா 3 years. ஒரு சில காலேஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 3 years கோர்ஸாக ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு சில காலேஜஸ் வந்து 4 years கோர்ஸாகவும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் காலேஜ். ஜாப் ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹோட்டல் மேனேஜர்ஸ், கேட்ரிங் ஆஃபீஸர்ஸ், ஃப்ரண்ட் டெஸ்க் ஆஃபீஸர்ஸ், ஷெஃபாக கூட நீங்கள் போகலாம். எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ் கீப்பர்ஸ், ரெஸ்டாரண்ட் மேனேஜர்ஸ், ஹோட்டல் டெவலப்மெண்ட் மேனேஜர், ஹோட்டல் மெயின்டெனன்ஸ் மேனேஜர் இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ்க்கெல்லாம் உங்களால் போக முடியும். ஆவரேஜ் சேலரி வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 6 lakhs per annum இந்த ரேஞ்சில் தான் இருந்துகிட்ருக்கு. அண்ட் நீங்கள் பிஹெச்எம் இல்லைனா அதுக்கு சிமிலரான கோர்ஸ் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதை கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ் தான் டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு இந்த டூரிசம் ரிலேட்டட் ஜாப் செக்டர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். இப்போ டூர் பிளான் பண்ணி கொடுக்கறதுக்குன்னே நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. ஃபாரின் டூர்ஸ் இல்லை லோக்கல் டூர்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்குன்னே. ஸோ அந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கும் போது இந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். அண்ட் இதில் நீங்கள் டூரிசம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இது ரிலேட்டடாக தான் படிப்பீங்க. அண்ட் டியூரேஷன் வந்து 4 years. இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கான ஜாப் ரோல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டூரிசம் மேனேஜராக போகலாம், ட்ராவல் கன்சல்டன்ட், டிரான்ஸ்போர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ரீக்ரியேஷன் மேனேஜர், இவெண்ட்ஸ் மேனேஜர் எக்ஸெட்ரா. இன்னும் நிறையா ஜாப் ரோல்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஆவரேஜ் சேலரியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 3 to 5.6 lakhs per annum இந்த ரேஞ்சில் தான் இருந்துகிட்ருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஃபீல்டு விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ உங்களுக்கு மூவி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் ஆர் வீடியோ ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் விஷுவல் கம்யூனிகேஷன். இதில் நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா அனிமேஷன், மல்டிமீடியா, ட்ராயிங், வெப் டிசைன், கிராஃபிக் டிசைன் இந்த மாதிரி ரிலேட்டட், அதாவது ஒரு வீடியோவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பேசிக்ஸ் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் எல்லாத்தையுமே இந்த கோர்ஸில் நீங்கள் கற்றுப்பீங்க. அண்ட் இதோட டியூரேஷன் பார்த்தோம்னா 3 years வருது. இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா கிராஃபிக் ஆர்டிஸ்ட், டெஸ்க்டாப் பப்ளிஷர், டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபர், வெப் டிசைனர், இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனர், அனிமேட்டர், கார்ட்டூனிஸ்ட், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட், ஆட் ஃபோட்டோகிராஃபர், இவெண்ட் மேனேஜர் இந்த மாதிரி நிறைய ஜாப் ரோல்ஸ்க்கு உங்களால் போக முடியும். ஆவரேஜ் சேலரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ ஃப்ரெஷராக 2.4 lakhs to 4 lakhs per annum. அடுத்தது இதுக்கு ரிலேட்டடான ஒரு ஃபீல்டு தான், ஆனால் கொஞ்சம் பர்டிகுலரான ஒரு ஃபீல்டுன்னு சொல்லலாம். அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ். ஓவராலாக வீடியோ ப்ரொடக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் ஆப்டாக இருக்கும். அப்படி இல்லை அனிமேஷனில் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அனிமேஷன் வீடியோ பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமேஷனை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் ஒரு அனிமேட்டட் வீடியோவை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் என்னென்ன, வர்ச்சுவல் கேம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, கார்ட்டூன்ஸ் எப்படி மேக் பண்ணுறது இது எல்லாத்தையுமே கற்றுப்பீங்க. அண்ட் இதோட டியூரேஷன் 3 years. இந்த கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட் வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் இன்னும் செக் பண்ணலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் கிராஃபிக் ஆர்டிஸ்ட், வெப்சைட் டிசைனர், 2D or 3D modeler, gaming designer, production header, creative header, texturing artist, cartoon animator, 3D artist, game developer இது மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஆவரேஜ் சேலரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 to 5 lakhs per annum as a fresher.
அடுத்தது நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜேர்னலிசம் ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு பிஜேஎம்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் மீடியா கம்யூனிகேஷன் பற்றி ஃபுல்லாகவே படிப்பீங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஏதுன்றது எல்லாத்தையுமே கற்றுப்பீங்க. அண்ட் இதோட டியூரேஷன் பார்த்தோம்னா 3 years வருது. அண்ட் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தோம்னா ஜேர்னலிஸ்ட், ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட், நியூஸ் அனாலிஸ்ட், பப்ளிக் ரிலேஷன் ஸ்பெஷலிஸ்ட், மீடியா கன்சல்டன்ட், கண்டென்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர், சோஷியல் மீடியா மேனேஜர், ரேடியோ ஜாக்கி எக்ஸெட்ரா. இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஆவரேஜ் சேலரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5 to 6 lakhs per annum இந்த ரேஞ்சில் தான் இருந்துகிட்ருக்கு. அடுத்தது கண்டினியூஸாக ஹை டிமாண்டில் இருந்துகிட்ருக்க கோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஃபேஷன் டெக்னாலஜி. நிறைய பேருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பிஎஸ்சி இன் ஃபேஷன் டிசைன் ஆர் ஃபேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸில் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து படிக்கலாம். இந்த கோர்ஸில் நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் ஓரியன்டாக இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு நாலேஜ் எல்லாத்தையுமே கற்றுப்பீங்க. டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது, கலர் காம்பினேஷன்ஸ் சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் படிப்பீங்க. அண்ட் கோர்ஸ் டியூரேஷன் 3 years. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற டாப் இன்ஸ்டிடியூட்டில் படிக்கணும்னா NIFT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் அந்த காலேஜில் படிக்க முடியும். அண்ட் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஷன் கோஆர்டினேட்டர், அப்பேரல் ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஃபேப்ரிக் குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர், ஃபேஷன் கன்சல்டன்ட், பேட்டர்ன் மேக்கர், இந்த மாதிரி நிறைய ஜாப் ரோல்ஸ்க்கு உங்களால் போக முடியும். அண்ட் ஆவரேஜ் சேலரியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 3 lakhsலேருந்து 10 lakhs per annum இந்த ரேஞ்சில் இருந்துகிட்ருக்கு. அண்ட் இதே மாதிரி சிமிலர் கோர்ஸ் வேணும் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் ஃபேஷன் டிசைன் அதையும் நீங்கள் பர்சூ பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி கோர்சஸ். பிஎஸ்சி கோர்சஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் மேக்ஸிமம் எலிஜிபிள் தான். பயாலஜி தேவைப்படுது அப்படின்ற கோர்சஸை தவிர மற்ற எல்லா கோர்சஸ்க்குமே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஸோ என்னென்ன கோர்சஸ் அப்படின்றத நான் இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க கோர்சஸில் பிஎஸ்சி சைக்காலஜி, ஃபிசிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதை பற்றி எல்லாமே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஒரு கம்ப்ளீட் வீடியோவே தனித்தனியாக போட்டிருக்கு. அண்ட் அதோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட் நம்ம போட்டிருந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் இந்த 2 இன்ஜினியரிங் கோர்ஸையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். இது இல்லாமல் வேறு ஏதாவது கோர்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு தோணுனா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் பிஏ கோர்சஸ் நீங்கள் எல்லாமே எடுத்து படிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான். ஓகே, இப்போ நம்ம பர்டிகுலர் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுற காலேஜ் எது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கூகுளில் போயிட்டு காலேஜஸ் ஆஃபரிங் ஃபேஷன் டெக்னாலஜி, அதாவது நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஃபேஷன் டெக்னாலஜின்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு சிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு காலேஜ் லிஸ்ட்டு, கோர்சஸோட லிஸ்ட், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த வெப்சைட்டோட நேம் போட்டுட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் இது மாதிரி வந்து வந்துடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வச்சு எந்தெந்த காலேஜஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.